சென்னையில் ரவுடி காக்காதோப்பு பாலாஜி என்கவுண்டர் செய்யப்பட்ட நிலையில் அது தொடர்பாக வடக்கு மண்டல இணை ஆணையர் பிரவேஷ்குமார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் விவரங்களை கேட்டறியலாம். சுரேஷ்குமார், சம்பவம் எப்படி நடந்தது? தற்போதைய களத்தில் யார் தலைமையிலான குழுவினர் எவ்வளவு பேர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்? எந்த கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது? திலகவதி, தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த இடத்தில்தான் ரவுடி காக்காதோப்பு பாலாஜி என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக இன்று அதிகாலை 4:50 மணி அளவில் இந்த என்கவுண்டர் சம்பவம் நிகழ்ந்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், நமது ஒளிபர ஐயப்பன் காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த காரில் தான் ரவுடி காக்காதோப்பு பாலாஜி தப்பி வந்ததாக தெரிகிறது. காவல் ஆய்வாளர் சரவணன் தலைமையிலான போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட நிலையில் அந்த வழியாக காரில் வந்த காக்காதோப்பு பாலாஜி போலீசாரை கண்டதும் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றிருப்பதாகவும், அதன் பிறகாக இந்த ஆள் நடமாட்டம் இல்லாத வியாசர்பாடி பகுதியில் உள்ள BSNL பழைய குடியிருப்பு வளாக பகுதியில் காக்காதோப்பு பாலாஜி பதுங்கியிருந்த நிலையில்தான் இந்த என்கவுண்டர் சம்பவம் நடைபெற்றதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக பிரவேஷ்குமார் இந்த இடத்தில் வடக்கு மண்டல இணை ஆணையர் பிரவேஷ்குமார் காவல் அதிகாரி தலைமையிலான 50க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பகுதியில் முகாமிட்டிருக்கிறார்கள். காவல்துறை இந்த வளாகத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய பகுதிகளை பூட்டப்பட்டு மிகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். பொதுமக்கள் யாரும் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது. இந்த இடத்தில் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தடய அறிவியல் துறையினர் இந்த பகுதியில் அங்கு துப்பாக்கி குண்டுகள் சேர்ந்து கிடந்தது சம்பந்தமாக அங்கு இருக்கக்கூடிய அதனுடைய குப்பிகள் எல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையில் இந்த பகுதியில் ரவுடி என்கவுண்டர் செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து இங்கு ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. தற்போதைய நிலையில் உடல் வைக்கப்பட்டுள்ள இடத்திலும் அங்கும் காவல்துறையினர் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த என்கவுண்டர் சம்பவம் தொடர்பாக மூத்த செய்தியாளர் கிரைம் செல்வராஜ் நம்மோடு இருக்கார். நம்ம அவர்கிட்ட விவரங்களை கேட்டு வரலாம். சார் வணக்கம் சார். சார், இப்ப ரவுடி காக்காதோப்பு பாலாஜி எந்த அளவுக்கு ஒரு நெட்டோரியஸான ரவுடி, இந்த பகுதியில் அவர் எவ்வளவு சம்பவங்கள் இந்த மாதிரியான கொலை உள்ளிட்ட சம்பவங்கள்லாம் ஈடுபட்டு? அதாவது காக்காதோப்பு பாலாஜின்றவர் மண்ணடி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த காக்காதோப்பு ஏரியாவை சேர்ந்தவர். இவர் வடசென்னையை கலக்கிய ஒரு பிரபல ஒரு கேங்ஸ்டர். இவரோட வளர்ச்சின்றது பயங்கரமாக இருந்தது. ஏன்னா இவரோட நெட்வொர்க் சென்னை மட்டும் கிடையாது, இவரோட மற்ற ஏரியாவில் இருக்கக்கூடிய மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய வேற சில ரவுடிகளையும் இவரோட கான்டாக்டில் தொடர்பில் வச்சுக்கிட்டு நிறைய சம்பவங்கள் பண்ணியிருக்காரு. இப்போ போலீஸோட ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 58 வழக்குகளில் இவர் தொடர்பில் இருந்ததாகவும் இவர் மேலே பதிவு செய்யப்பட்டதாகவும், அதில் 6 கொலை வழக்குகளும் 14 அட்டம்ப்டட் மர்டர் கேசஸும் இருக்குதா சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் ஆர்ம்ஸ் ஆக்டில் 2-3 கேஸ் போட்டிருக்காங்க. இவர் எப்பயுமே கையில் அவரோட பாதுகாப்புக்கு ஒரு துப்பாக்கி கையில் வச்சிருப்பாரு. அது லைசன்ஸ் துப்பாக்கி கிடையாது. அந்த துப்பாக்கி வச்சிருக்கிறதுனால போலீஸ் டீம் இவரை தேடக்கூடிய, இவரை பிடிக்க போகிற அந்த டீமும் கையில் ஆர்ம்ஸோட தான் போயிருந்தாங்க. ஸோ நேற்று இரவு இது ஏற்கனவே நம்ம ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்ட ஜூலை 5ஆம் தேதிக்கு பிறகு, இந்த சம்பவத்துக்கு பிறகு சென்னை காவல்துறை ஆணையராக பதவியேற்ற அருண் அவர்கள் ரவுடிகளுக்கு நாங்கள் அவங்க புரிகிற பாஷையில் நாங்கள் பேசுவோம் சொல்லுவோம்னு சொல்லி வலியுறுத்தி இருந்தாங்க. அதுக்கு ஏற்றபடி அந்த ஆம்ஸ்டாங் வழக்கில் தொடர்பில் இருந்த திருவேங்கடம் அப்படின்றவர் மாதவரம் அருகே அவர் என்கவுண்டரில் கொலை செய்யப்பட்டார். அந்த சம்பவம் பின்னணி அதுக்கப்புறம் வழக்குகள் நிறைய நடந்தது. ரவுடிசத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம், நாங்கள் ரவுடிகளை ஒழிக்கிறதுக்கான முழு முயற்சியில் ஈடுபடுவோம்ன்ற நிறைய விஷயங்கள் அவர் முன்னெடுத்துட்டு இருந்தாரு. அவங்களுக்கு அதுக்கான ரவுடிகள் ஒழிப்பு நடவடிக்கையில ரொம்ப தீவிரமா ஈடுபட்டு வந்தாங்க. அப்படி வரும் சார், இப்போ ரவுடி காக்காதோப்பு பாலாஜி இந்த என்கவுண்டர் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் காவல்துறை தற்காப்புக்காக சுட்டதா சொல்றாங்க. அதே மாதிரி ரவுடியுமே காவல்துறை துப்பாக்கியில சுட்டதா சொல்றாங்க. இதுல காவல்துறை யாராவது காயமடைஞ்சிருக்காங்களா? எந்த லெவல்? இல்ல, அதுதான் இப்போ 2 பேர் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாதமுனின்னு சொல்லி ஒரு சப் இன்ஸ்பெக்டர், அவர் P5 MKB நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சப் இன்ஸ்பெக்டர். ஒரு முல்லை நகர் பஸ் டெர்மினஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய அதுல ரொட்டீனாவே அங்க ஒரு போலீஸ் செக் பாயிண்ட் ஒன்று இருக்கு. அந்த இடத்துல ஒரு வேகமாக வந்த வண்டியை அவங்க ஏர்லி மார்னிங் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த வெஹிக்கிள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அங்கே அவரை விட்டு கிளம்பி போகுது. அப்படி போனவுடனே இவங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு அவர் நாதமணி இமீடியட்டாக காவல் கண்ட்ரோல் ரூமுக்கு அலர்ட் பண்ணுறாரு. அவங்க கண்ட்ரோல் ரூம்ல இருந்து இமீடியட்டா நைட் ரவுண்ட்ஸ் ஆஃபீஸர்ஸ் யார் இருக்காங்கன்னு பார்க்கும்போது அங்கே SI முரளின்னு சொல்லி அவங்களும் இன்ஸ்பெக்டர் 2008 பேட்ச் 99 பேட்ச் இன்ஸ்பெக்டர் அவர் சரவணன் பேர், அவங்க டீமும் நைட் ரவுண்ட்ஸ் ஆஃபீஸராக இருந்ததுனால அவங்க டீம் உடனே இதை ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்க ட்ராக் பண்ணி ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கும்போதே வியாசர்பாடி ஜீவா ரயில் நிலையம் அருகே இருக்கக்கூடிய PNT குவார்டர்ஸ்ன்னு சொல்லி போஸ்டல் டெலிகிராஃப் குவார்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி ஒரு ஆள் நடவடிக்கை இல்லாத ஒரு பகுதி. அதுக்கு 2-3 என்ட்ரன்ஸ் எக்ஸிட்லாம் இருக்கு.
அதில் இவர் ஜீவா வழியாக வந்து ஃபாஸ்ட்டாக அது வழியாக உள்ளே பூந்து எஸ்கேப் ஆயிடலான்னு ஒரு பிளான் பண்ணி அவரோட பாண்டிச்சேரி ரிஜிஸ்ட்ரேஷன் கார் சிட்ரியான் காரோட வராரு. வரும்போது இந்த போலீஸ் டீம் ரெண்டு பக்கமும் அவனை ரவுண்ட் அப் பண்ண பிறகு அவரால் எஸ்கேப் ஆக முடியல. வண்டியை ஓரங்கட்டி ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு இப்போ நீங்கள் காட்டினீங்களே அந்த பகுதியில் நிறுத்தின பிறகு அப்புறம் அவர் கையில் இருந்த ஒரு கைத்துப்பாக்கி எடுத்து வேகமாக போலீஸாரை பார்த்து சுடுறாரு. ஒரு ரவுண்டு அவர் ஃபயர் ஓப்பன் பண்ணுறாரு. இதில் இந்த இன்ஸ்பெக்டரோ எஸ்ஐயோ வந்து காயம் ஏற்படலை. அதில் அவங்க நேரோ எஸ்கேப் ஆன பிறகு இதிலேருந்து தற்காப்புக்காக செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக இன்ஸ்பெக்டர் சரவணன் வந்து அவரோட லைசன்ஸ்டு அந்த கவர்மெண்ட் இஷ்யூடு பிஸ்டல் மூலமாக அவர் ஃபயர் ஓப்பன் பண்ணுறாரு. இதில் அவருக்கு மார்பில் காயம் ஏற்படுது. இப்போ காயம் ஏற்படுறது கீழே விழுந்துறாரு. இமீடியட்டாக போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. டீம் எல்லாம் அதுக்குள்ளே வந்துடுறாங்க. டீம் வந்த பிறகு அவரை இமீடியட்டாக தூக்கிக்கிட்டு கவர்மெண்ட் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே டாக்டர்ஸ் வந்து இந்த சம்பவம் நடக்குது ரஃபா இவங்க போலீஸோட ரிப்போர்ட் படி பார்த்து. நன்றி சார். கிரைம் செல்வராஜ் அவர்கள் சொல்லியது போலவே இந்த சம்பவம் காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர் சம்பவம் என்பது இந்த வடசென்னை மட்டுமல்லாமல் குறிப்பாக வியாசர்பாடி பகுதியை சுற்றிலும் போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நிறைய பேர் இந்த இடத்தை பார்வையிட வருவதன் காரணமாக இங்கே பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஜுடிஷியல் அதிகாரிகளும் இங்கே விசாரணை நடத்த வர இருக்கிறார்கள். சென்னையின் முக்கிய ரவுடி என்கவுண்டரால் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழக அளவில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. திலகவதி, என்ன நடந்தது அப்படின்னு விளக்கி இருக்கிறீங்க. உங்களுடைய கலந்துரையாடலுக்கும் நன்றி சுரேஷ்குமார்.